ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னால், நம்ம பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்குலாம் பண்ணுவோம் பாருங்கள். அந்த கத்திரிக்காய் தொக்கில் வந்து கொஞ்சம் வேர்க்கடலையும் வெள்ளை எள்ளும் வறுத்து நம்ம அரைச்சி போட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்துக்கிடணுங்க. வேர்க்கடலையும் எள்ளும் வறுத்துக்கிடணும். ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம தோலை நீக்கிட்டு அரைச்சி எடுக்கணுங்க. வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. நல்லா சடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளை வறுத்துக்கிடலாங்க. எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளுனா கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். நல்லா சடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. எடுத்துக்கிடலாம். வேர்க்கடலையில் வந்து தோலை நீக்கி எடுத்தாச்சுங்க. தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய்க்கு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். எவ்வளோ எந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கீங்களோ அதுக்கு தந்தபடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. கத்திரிக்காய் வந்திருக்கான்னு பார்க்கலாங்க. சூப்பராக வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் எள்ளையும் ஆட் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாங்க. ஹோட்டல் சுவையில் வீட்டில் கத்திரிக்காய் தொக்கு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.